நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நகை கடன் வாங்கியவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களில் தங்கத்துடைய விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. இதனால் பணம் தேவைப்பட்டால் பலர் தங்க நகை கடன் வாங்கி வருகின்றனர். தங்கத்தை அடமானம் வைத்து வங்கிகளில் கடன் பெறுகின்றனர். இருப்பினும் தனிநபர் கடன் வட்டி விகிதங்களுடன் ஒப்பிடும் பொழுது தங்க நகை கடன் வட்டி விகிதம் மிகவும் குறைவு. இதனால் பெரும்பாலானோர் தங்கத்தின் மீதான கடன்களை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துகின்றனர். சில தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்குகின்றன. அவற்றில் இந்தியன் வங்கியின் தங்க நகை கடன் மற்றும் விவசாய கடன் 8.8% உள்ளது. மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியில் தனிநபர் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதமானது 8.5% தொடங்குகிறது. இதுவே மிகப்பெரிய தனியார் துறை வங்கியான HDFC வங்கி தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதங்களை 9.3% முதல் வழங்குகிறது. இருப்பினும் ICICI வங்கியில் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதம் 9.25% முதல் வழங்குகிறது. கனரா வங்கியில் தங்க கடனுக்கான வட்டி விகிதமானது 9.25% உள்ளது. தற்பொழுது நகை கடன்களை EMI முறையில் செலுத்தும் வசதியும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ பாத்தீங்கன்னா பெரும்பாலான பொதுமக்கள் அவங்களுடைய உடனடி தேவைகளுக்காக வங்கிகளில் அவங்களுடைய நகைகளை வைத்து கடன்களை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் நகை கடன்களை திரும்ப செலுத்துறதுக்கு EMI வசதி புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுக்கு மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.